நாங்க பந்திப்பூர்ல இருந்து முதுமலை ஃபாரஸ்ட் வழியா கூடலூர் வழியா ஊட்டி ரீச் ஆகணும்னு சொல்லி வந்துட்டுருக்கோம். இது ஊசி மலை ஃபாரஸ்ட், ஊசி மலை காடுன்னு சொல்லி அந்த இடம் இது. இங்கலாம் ஒரு மினிமம் ஒரு 15 கிலோ, 20 கிலோ பையனுங்க ஏதாச்சும் ஒரு 6 அடியில இருந்தானுங்க, கண்டிப்பா அடிச்சு தூக்கி போய் வேற எங்கனா வச்சுருங்க. செம்ம காத்து. இந்த வெயிட் லாஸா இருக்கிற ஆளுங்கலாம் இந்த இடத்துல நிக்கவே கூடாது. அவ்ளோ காத்து. செம்ம காத்தடிக்குது. வேற மாரி ஃபீலிங். எங்களுக்கு ஊட்டி கிட்ட போக போக ஒரு வாழ்க்கைய ஃபர்ஸ்ட் டைம்ங்க நானு. ஊட்டி கிட்டத்தட்ட ஒரு 4 முறை, 5 முறைட்ட போயிட்டேன். ஆனா, இந்த முறை அனுபவிச்ச ஃபீலிங் அது எப்படி வர்ணிக்கிறதுன்னே தெரியல. இந்த இடம் பாருங்க, நடுவட்டம்ன்ற ஒரு இடத்துல சும்மா இறங்கி கீழ நிக்கிறோம். சினிமா மாதிரி இருக்குங்க. பனி மேகம் அப்படியே நம்மள மோதி இழுத்துட்டு போகுது. இந்த கேமரால, மொபைல்ல இந்த எதுலயுமே காட்ட முடியாது. அந்த ஃபீல உணர தான் முடியும். உண்மையா சொல்றேன். எங்களால அத அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. என்ன செய்றதுன்னே புரியல. செம்ம பனி. அப்படியே நம்மள அப்படியே மூடிட்டு போது. நம்மள மூடிட்டு போது. அப்படியே இது எப்படி எப்படியோ ஆயிருச்சுங்க. இது எங்களுக்கு உண்மையா சந்தோஷம்னா சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம். இதுவரைக்கும் நாங்க அப்படி அனுபவிச்சதே கிடையாது. ஊட்டிக்கு மக்கள் ஏன் இப்படி கிளைமேட்ட தேடி போறாங்க? அந்த ஒரு நல்ல சீசன் டைம்ல ஏன் மக்கள் போறாங்க? நம்ம நியூஸ்லலாம் காமிக்கும்போது சீசன் டைம்ல அங்க போக்கூடாது அப்படின்லாம் நெனச்சோம். ஆனா உண்மையாவே சீசன் டைம்ல தாங்க போணும். அது க்ரவுட் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, சீசன் டைம்ல போயிட்டு அத அனுபவிக்கணும். மேகி சாப்பிடணும். என்னென்ன தோணும் தெரியுமா இந்த பனியில? அந்த மாரிலாம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு நானே வாங்கின்னு போய் குடுக்குறேன். பசங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நானே வாங்கின்னு போய் குடுத்து, அ சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. சீசன்ல என்ஜாய் பண்ணோம்.